என் அருமை மாணவ செல்வங்களே, இன்னைக்கு காணலாம் கற்கலாம் காணொளியில் நம்ம பார்க்க போகிறது இயல் 6 முழுமையாக முடிச்சிட்டோம். பாடத்தை நடத்தி முடித்தாச்சு. இனி அந்த கேள்வி பதில்கள்லாம் எப்படி நீங்கள் கையாளணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு காணொளி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. பக்கம் 151 எடுத்துக்கோங்க. நான் நேரடியாக பாடத்துக்குள்ளே போயிடுறேன். முதல் கேள்வி, இலக்கண தேர்ச்சிக்கோள். போலாமா? இப்போ பாடம் நடத்தி முடிச்சாச்சு. அதனால் இதனுடைய விடை உங்களுக்கே தெரியணும். தெரியலனாலும் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக கையில் புத்தகமும் இருக்கணும், பென்சிலும் இருக்கணும். இருக்கு இல்லையா? போலாமா? ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி. 4 ஆப்ஷன் இருக்குது. இப்படி தான் உங்களுக்கு பொதுத் தேர்வில் கேட்பாங்க. பல பாடங்களில் நம்ம பார்த்தாச்சு. நான் நேரடியாக பதிலுக்கு போயிடுறேன். மயிலை நாதர் என்பது சரியான விடை, 2வது ஆப்ஷன். அடுத்தது இந்த மாதிரி கேட்பாங்க, கூற்று அதுக்கு 1, கூற்று 2, இதில் எது சரி தப்பு. இந்த பேட்டர்னில் ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். 14 1 மார்க் இருக்கு இல்லையா? அதில் இந்த மாதிரியும் ஒரு பேட்டர்ன் வரும். உங்கள் புத்தகத்தில் இருந்து தான் வரும். ஆனால் இதனால் எல்லா இயல்களுக்கு பின்னாடி உள்ள இந்த மாதிரியான கேள்விகளை நல்லா பார்த்துட்டு போகணும். நீங்கள் காப்பியம் என்னும் சொல் காப்பு ப்ளஸ் இயம் என பிரிப்பது மரபை காப்பது. அது கேள்வியை படித்து பார்த்துக்கோங்க. இதில் அடுத்த கூற்று என்ன போட்டிருக்கு? ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று நீலகேசின்னு போட்டிருக்கு. அது தப்பு இல்லை. ஏன்னா நீலகேசிங்கிறது சிறு காப்பியம். ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று நீலகேசி கிடையாது இல்லையா? அப்படி தானே? அதனால் எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் 1. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. சரியா? 3வது, சரியானவற்றை பொருத்தி தேர்க. பொருத்துக கேட்டிருக்காங்க. பொருத்துக நீங்கள் சின்ன வகுப்புல எல்லாம் பண்ணுற மாதிரி நேரடியாக பொருத்துவது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதனுடைய ஆப்ஷன்ஸை கீழே கொடுத்துருப்பாங்க, அதை சரியானதை நீங்கள் எடுத்து சொல்லணும். அவ்வளோதான். அதனால் நீங்கள் ஆனால் பொருத்தாமல் சொல்ல முடியாது இல்லையா? அதனால் மனக்கண்ணில் பொருத்தி பார்த்துக்கோங்க, இல்லை பென்சிலில் பொருத்தி பார்த்துட்டு அதை அழிச்சிடுங்க. காதை, சருக்கம், இலம்பகம், படலம் கொடுத்துருக்காங்க. எந்த காப்பியத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 4 3 2 1. விடை 4 3 2 1. நீங்களே பொருத்தி பாருங்கள், உங்களுக்கே புரியும். தவறான இணையை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தவறான இணை எது? நான் கேள்வியை ஒழுங்காக பாருங்கள். எது தப்பாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது எது? ஆப்ஷன் 1 விருத்தப்பா. நாலடியார் விருத்தப்பா அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? அதுதான் தவறு. சரியா? நாலடியார் விருத்தப்பான்னு போட்டிருக்காங்கல்ல, அது தப்பு. சரியா? அப்புறம் குருவினா இருக்குது. காப்பியம் எத்தனை வகைப்படும்? இதெல்லாம் நான் நடத்தும் போதே உங்களுக்கு பாவிகம்னா என்ன, இதை 2 மார்க் கொஸ்டின். கிராமருக்குன்னு ஒரு 7 ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொஸ்டின்ஸ் நீங்கள் எடுக்கணும், 2 மார்க்குக்கு. அதில் இதை மாதிரியான கேள்விகள் வரும். அதனால் அந்த கேள்விகளை தவறாமல் படித்து கொள்ளுங்கள். அடுத்தது பலவுள் தெரிக. பக்கம் 152. ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம். படித்தோம் இல்லையா? இதுக்கு இந்த அடிகளை புலப்படுத்துவது இந்த கீழே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் எது இந்த அடியை பொருத்தமாக இருக்கும் இந்த அடிக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைகுடம் நீர் தழும்பல் இல், ஆப்ஷன் 3 இ. அடுத்தது 7 ஆண்டு இயற்றி ஓர் 6 ஆண்டில் சூழ்கமல் மன்னருக்கு காட்டல் தொடர்களில் வெளிப்படும் செய்திகள். ஒன்று மாதவி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றாள்னு ஒன்று, இன்னொன்று 6 வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள் அப்படிங்கிறது. ரெண்டு அதில் அந்த வரியிலேருந்து ஒரு 2 கேள்வி சொல்லியிருக்காங்க. எது சரி எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. 2மே சரி. ஆப்ஷன் 4 1ம் சரி 2ம் சரி. 3வது பொருத்துக. ஆமந்திரிகை நான் நடத்தும் போதே சொன்னேன், இதை பொருத்துகளை கேட்பாங்க. ஆமந்திரிகைனா இடது கை வாத்தியம்னு எழுதிக்கோங்கன்னு நடத்தும் போதே சொன்னேன். நான் நடத்தும் போது கவனமாக நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதனுடைய விடை 1 3 1 4 2. 3 1 4 2 அதுதான் பொறுத்துக சரியான. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்தது வேறுபட்டதை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது வேறுபட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்சி மறைவு அப்படிங்கிறது வேறுபட்டது இ.
காட்சி மறைவு. மீதி 3ம் ஒரே கேட்டகரி தான். இது மட்டும் ஆடாக இருக்குது. காட்சி மறைவுங்கிறது மட்டும் ஆடாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 தான் இதுக்கு விடை. சரியா? அப்புறம் மீதியெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான், நீங்களே படிக்கலாம். இதில் ஒருமுக எழினி பொறுமுக எழினி குறிப்பு வரைகன்னு கேட்டிருக்காங்க. ஒருமுக எழினின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஒரு பக்கமாக திரைச்சிலையை இழுத்து மூடுவது. பொறுமுக எழினா இரு பக்கத்திலிருந்தும் இழுத்து மூடுவது. நான் நடத்தும் போதே சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் பாடத்தை ஒழுங்காக கவனிச்சிருந்தாலே எழுதலாம். 4, மூச்சு நின்று விட்டால் பேச்சு அடங்கும். இக்கவிதைக்கு பொருத்தமான பழமொழியை சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு இப்போல்லாம் பழமொழிகள்னால் என்னன்னே தெரியறது கிடையாது. அப்படியே தெரிஞ்சவங்களும் என்ன செய்கிறாங்க, அதுக்கு வேறு சாயம் பூச ஆரம்பிச்சிட்டாங்க. வித்தியாசமாக நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பழமையான மொழியை தான் பழமொழின்னு சொல்லுவோம். புதுசாக நீங்கள் அதுக்கு சாயம் பூசுனா அது பேர் பழமொழி கிடையாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ நானே சொல்லிடுறேன் இதனுடைய விடையை. மூச்சு நின்று விட்டால் பேச்சு அடங்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு 2 பழமொழி இருக்குது. ஒன்று எரிவதை நிறுத்தினால் கொதிப்பது தானே அடங்கும் அப்படின்னு ஒன்று. 2வது சான்றோர் கொள்கையும் மாண்டால் அடங்கும் அப்படின்னு 2வது. 2 இருக்குது. 2 ஆப்ஷன் இருக்குது. எது உங்களுக்கு எளிதாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று எரிவதை நிறுத்தினால் கொதிப்பது தானே அடங்கும் அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். இன்னொரு ஆன்சர் சான்றோர் கொள்கையும் மாண்டால் அடங்கும் அப்படிங்கிறது 2வது. அது மாண்டால்னா செத்து போயாச்சுன்னா அதுவும் காணாமல் போயிடும். எப்படி சான்றோர்கள் காணாமல் போயிடுறாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய கொள்கைகளும் காணாமல் போயிடும் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம், இந்த பழமொழியினுடைய அர்த்தம். அப்புறம் மீதி எல்லாமே கேள்வி பதில்கள் தான். அதெல்லாம் நீங்கள் உரிய விடையை படித்து பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதலாம். அதுக்கப்புறம் 154ஆம் பக்கத்துக்கு வாங்க. நான் சொன்னேன் தமிழாக்கம் இவ்வளோ பெரிய தமிழாக்கமெல்லாம் கேட்க மாட்டாங்க 4 மதிப்பெண்ணுக்குன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சின்னதாக ஒவ்வொரு சென்டென்ஸாக தான் 4 சென்டென்ஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒருவேளை அப்படியே இதை கேட்டாச்சுன்னு சொன்னால் அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன். அதில் நான் சொல்கிறேன். கீழ்காணும் தொடர்களின் அடைப்புக்குள் உள்ள பெயர் சொல்லை தொடர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு ஒன் நேற்று முதல் அணைன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது, அணையின். அதே மாதிரி அடுத்தது உங்களுக்கு யாரால் நன்மை என நினைக்கிறீர்கள், யார்னு கொடுத்துருக்காங்க, யாரால் நன்மை என நினைக்கிறீர்கள் அப்படி சொன்னால் தான் அது அந்த சென்டென்ஸ் பூர்த்தியாகுது, பொருள் விளங்குது. முருகன் வேகமாக சென்றும் பேருந்தை பிடிக்க இயலவில்லை. நம்முடைய தேவையின் அளவு குறைந்தால் மகிழ்ச்சி பெருகும். தேவையின் அளவு குறைந்தால் மகிழ்ச்சி பெருகும். என்ன பின்னொட்டுகள் சேர்ந்தாச்சுன்னு சொன்னால் இது அர்த்தமுள்ளதாக இந்த வாக்கியத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இதை மாதிரி டைப்பு வரும், பரீட்சைக்கு வரும். அதுக்கப்புறம் பொருள் வேறுபாடு அறிக. இதை நான் தனியாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கேன். ஏன்னா இது கண்டிப்பாக கேட்பாங்க. 1 மார்க்லேயும் கேட்பாங்க, 2 மார்க்ஸ்லேயும் கேட்பாங்க. இதை மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இதில் தான் பிரச்சனை. எந்த இடத்துல எந்த லா போடணும், எந்த நா போடணும், எந்த ழா போடணும் தெரியறது கிடையாது. அதை தான் மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் ஒரே மாதிரி தெரியும், ஒன்றுக்கும் பொருள் வேறல்ல. அதனால் இந்த பொருள் புலப்படும்படியாக வாக்கியத்தில் அமைன்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக உண்டு. அதனால் இதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு காணொளியை போடுறேன். சரியா? இப்போ இதில் இருக்கிறதுக்கு ஆன்சர் நான் சொல்கிறேன் பாருங்கள். களம் அப்படின்னா போர்க்களம், அதுக்கு அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. கலம் அப்படின்னா பாத்திரம், கலம் அப்படின்னா பாத்திரம். சரியா? கலம் அப்படின்னா வெசல். ரெண்டும் நான் உச்சரிப்பு பாருங்கள், கவனிங்க, உங்களுக்கு வித்தியாசம் புரியும். இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இனி கீழே அதை மாதிரி சில வேறுபட்ட 2 மயங்கொலி சொற்களாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் உங்களுக்கு மீனிங் சொல்லிடுறேன், பொருளை சொல்லிடுறேன். ஆனால் வாக்கியத்தில் அமைக்கணும். அந்த பொருள் விளங்கும்படியாக வாக்கியத்தில் அமைக்கணும். அப்போ தான் அதுக்கு மார்க்கு. வெறும் நீங்கள் மீனிங்கை மட்டும் எழுதுனா பத்தாதுமா. மீனிங் எழுதலைன்னா கூட பரவாயில்ல, அது சரியான பொருள் விளங்கும்படியாக ஒரு வாக்கியத்தை எழுதுனா போதும். அதை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஒன்று புல், அடுத்து புல். புல்லுன்னா தாவரம், கிராஸ். எழுதி வச்சுக்கோ பக்கத்தில். வாக்கியத்தை நீ எழுதிக்கோ. ஏன்னா நான் சொன்னால் அதையே எல்லாரும் ஒரே மாதிரி எழுதுவீங்க, அது தப்பு.
இது வந்து சொந்த வாக்கியமாக இருக்கணும். அப்போ ஒரு வாக்கியம் மாதிரி இன்னொரு வாக்கியம் அமையக்கூடாது. ஒரு மாணவன் எழுதுகிற மாதிரி இன்னொரு மாணவன் எழுதக்கூடாது இல்லையா? அதனால் நான் சொல்ல மாட்டேன், மீனிங் சொல்லிடுறேன், பொருள் சொல்கிறேன், வாக்கியத்தை நீங்கள் எழுதுங்க. சிம்பிள் சென்டென்ஸ் போதும். எளிதான வாக்கியங்களாக அமைங்க. புல்லுன்னா தாவரம், புல் அப்படின்னா பறவை. அதே மாதிரி அடுத்தது உழை. உழை நிறைய மீனிங் இருக்குமா. உழைனா பாடுபடுதல், உழைத்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. மான் என்றும் ஒரு பொருள் இருக்குது. உழைனா மான். எப்போவுமே இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெயர் சொல்லாக தான் இருக்குமே தவிர, வேறுபாடு அறிகள் அப்படி தான் நீங்கள் அதை பார்க்கணுமே தவிர, ஒரு வினை சொல்லாக அதை பார்க்கக்கூடாது. நீங்கள் என்னை கேட்டால், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அது. ஸோ இதில் நீங்கள் எதை எடுக்கலாம், பாடுபடுதல்ங்கிறத எடுக்கலாமா, உழைனா மானுன்னு எடுக்கலாமான்னா உழைனா மானுன்னு தான் எடுக்கணும், பெயர் சொல்லாக தான் எடுக்கணும். பாடுபடுதல் அப்படின்னு சொன்னால் அது வந்து தொழில் பெயர் ஆகிடும் இல்லையா? தொழில் பெயரை வந்து நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை. சொன்னால் தப்பு இல்லை, சரியா? ஆனால் சரியான விடை கிடையாது. உழைனா மான். உழை அப்படின்னா உழை சேரு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தமும் இருக்குது. உழைனா இந்த குதிரை இருக்குல்ல, குதிரையினுடைய பிடரி மயிர் இருக்குல்ல, பிடரி மயிர், குதிரைக்கு முதுகில் பிடரியில் மயிர் முடி இருக்கும்ல, அதை தான் உழை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மூணாவது கான் அப்படின்னு சொன்னால் காடு. கான் அப்படின்னா பாரு, சரியா? நாலாவது ஊன், உணவு. 3 சுழின்னு போட்டால் அது உணவு அப்படின்னு அர்த்தம். அதுவே 2 சுழி இன்னு ஊன் அப்படின்னு சொன்னால் அது மாமிசம், இறைச்சி அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 5 திண்மை அப்படின்னா தீமைன்னு அர்த்தம். திண்மை அப்படின்னா வலிமை அப்படின்னு அர்த்தம். மீனிங் சொல்லிட்டேன். இனி அதுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சென்டென்ஸை நீங்களே யோசித்து எழுதணும், சரியாம்மா? சரி, இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பரீட்சையில் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பொழுது போகாத நேரத்தில் உட்காந்து இதெல்லாம் கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம். கண்டதெல்லாம் விளையாடுறதுக்கு பதிலாக இதெல்லாம் கொஞ்சம் சொல் விளையாட்டெல்லாம் விளையாடுனா மொழி வளரும், சரியா? மொழி திறமை வளரும். சரி, கீழே பாருங்கள், அது வந்து கண்டிப்பாக வரும். கீழ்காணும் 4 சொற்களை கொண்டு தொடர் எழுதுக. இது கண்டிப்பாக வரும். 2 மார்க் கொஸ்டினில் இதை மாதிரியான கேள்வி வரும், இதில் இருந்தே வரும். அதனால் நல்லா இதை தெரிஞ்சு ஆன்சரை பதிவு பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வானம், பற, நிலவு, தொடு. 4 வார்த்தை சொல்லியிருக்காங்க. வானத்தில் பறப்போம், பறந்து நிலவை தொடுவோம். ஒரு வாக்கியம் வந்துருச்சு. இதில் இந்த 4 வார்த்தையும் வந்திருக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த சருகு, விழு, மண், அலை, இது அடிக்கடி கேட்பாங்க பொது தேர்வில். விண்மீன், ஒளிர், எரி, விழு. குதிரை, வேகம், ஓடு, தாவு. இந்த குழந்தை, நட, தளிர் நடை, விழு, இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. திரை, கான், கைத்தட்டல், மக்கள். தொடர்புடைய சொற்கள் தாம்மா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அர்த்தமுள்ள ஒரு வாக்கியத்தை நீங்கள் அமைக்க வேண்டும். அதுதான் இங்கே எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு 2 மார்க்கு உண்டு, புரியுதா? 2 கேள்வி கேட்பாங்க. இதை மாதிரி 2 கேட்டுட்டு ஒன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கண்டிப்பாக இதில் கொடுக்குற 5 நல்லா பயிற்சி பண்ணிட்டு போங்க. ஏன்னா இதில் இருந்து தான் வரும் பரீட்சைக்கு. புதுசாலாம் கேட்டதில்லை இது வரைக்கும். அதனால் இதை 5 நல்லா பயிற்சி பண்ணிட்டு போனீங்கன்னாலே அதில் 1 கண்டிப்பாக வரும், சரியா? இனி கடைசி இதுக்கு வந்துட்டோம். படிப்போம், பயன்படுத்துவோம். நான் இயல் 1 நடத்தும் போதே சொல்லிட்டேன். 8 இயலில் உள்ள இந்த கலைச்சொற்களை ஒன்றா இயலினுடைய பேரை போட்டு தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அது திருப்புதல் தேர்வப்போ நம்ம திருப்பும்போது திருப்பி படிக்கும்போது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு இடத்துல படிக்கலாம், விட்டு போகாது அப்படின்னு நான் பாடம் தொடங்கும் போதே சொல்லிட்டேன். செஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். திரைத்துறை பற்றிய கலைச்சொற்கள் இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆர்டிஸ்ட்டு, அனிமேஷன், இதெல்லாம் கேட்கக்கூடிய சவுண்ட் எஃபெக்ட்டு, இதெல்லாம் கேட்கக்கூடிய வினாக்கள். ஸோ தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதிலிருந்து 2 மார்க்குக்கோ 1 மதிப்பெண்ணுக்கோ கண்டிப்பாக பொது தேர்வில் கொஸ்டின் வரும். சொல்கிறதெல்லாம் புரியுதா? செய்கிறீங்களா? இருக்கை தட்டினால்தாம்மா ஓசை. நான் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாச்சுன்னா நீங்கள் 90 மார்க்குக்கு மேலே வாங்க முடியாது. நான் சொல்கிறத நீங்கள் கடைபிடிச்சு செஞ்சாதான்
90 மதிப்பெண் மேலே வாங்க முடியும். ஸோ நீங்களும் நானும் சேர்ந்தால்தான் 90 மதிப்பெண் மேலே வாங்க முடியும். ஸோ நான் சொல்கிறத, நான் கொடுக்குற அட்வைசஸை, நான் காட்டுற பாதையை கரெக்டாக பின்பற்றி நீங்கள் வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பொதுத் தேர்வில் 90 மார்க்குக்கு மேலே நீங்கள் தமிழில் வாங்க முடியும். சரியா? சரி, இன்றைய காணொளியை இதோட முடிச்சுக்கலாம். இனி அடுத்த காணொளியில் நான் திருக்குறள் ஆரம்பிச்சிடுவேன். அப்போ உங்களை நான் மீண்டும் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.